டிராவல் பண்ணும்போது இந்த பஸ்ஸோட வைப்ரேஷன், காரோட வைப்ரேஷன், இந்த வைப்ரேஷன் அதிகமாக இன்னும் மசில்ஸ் எல்லாம் ஃபுல்லாக டைட் ஆகிடும். பேக் பெயின்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணு, அந்த எக்ஸசைஸ் பண்ணு, இது பண்ணா இது சரியாயிடும், இந்த ட்ரிங்க் குடிச்சா இது சரியாயிடும். நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சரை சரி பண்ணு. நம்ம இந்த மாதிரி சப்பளம் போட்டு உட்காந்தா எதுவுமே ஆகாது. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், முதல்லலாம் சப்பளங்கால் போட்டு உட்காந்தோம்னாக்க அந்த பலகை வச்சு உட்காருவோம். நம்ம உடம்பு நம்மளோட ரொம்ப புத்திசாலி. கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் எப்படி வேலை செய்வாங்க, கரெக்டாக டைம், அந்த மாதிரி தான் நம்ம உடம்பு. ரஃபா இருக்கும், ஹார்டா இருக்கும். எதனால அங்க மசில் டைட் ஆச்சுன்னு தெரியாது. இப்போ மசில் ஹார்ட்னஸ் சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல ஏன் மசில் ஹார்ட்னஸ் வந்தது? ஹெல்த் டாக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் வெற்றிவேல் ஹெல்த் சென்டர்ல இருந்து டாக்டர் சுந்தரேஸ்வரன் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ஐடில ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றவங்க இந்த மாதிரி ஒரே பொசிஷன்ல இருக்கக்கூடாது, மாறி இருக்கோம்னா ஓகே. ஆனா நம்ம டிரைவிங் பண்ற ஓட்டுநர் நண்பர்கள் இருக்காங்க, வேற வழியே இல்லை, அவங்களால எந்திரிச்சு உட்கார முடியாது, ஒரே பொசிஷன்ல இருந்தே தான் வண்டி ஓட்டணும். இப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன ஒரு இந்த டிரைவிங் முக்கால்வாசி பேருக்கு பிரச்சனை வரும். கார் டிரைவிங் பண்றோம், கார் டிரைவிங் எந்த மாதிரி டிரைவிங் இருந்தாலும் பர்ஸ் பின்னால வச்சுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு தெரியாது, பர்ஸ் பின்னால வச்சுப்பாங்க. பர்ஸ் பின்னால வச்சாலும் பட்டெக்ஸ் ஒரு சைடு மேல கீழே ஆயிடும். கண்டிப்பா இது வந்து இந்த வர்டிக்கல் பெண்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு, ரொம்ப பிரச்சனை வரும். இதெல்லாம் யாரும் யோசிக்க கூட மாட்டாங்க, பர்ஸ் வைக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனையான. ஆனால் பர்ஸ்னால ரொம்ப பிரச்சனை வரும். சில பேரோட பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெருசெல்லாம், அதுல ஒண்ணுமே இருக்காது, வெறும் கார்டு தான் இருக்கும். கார்டு மாத்திரமே எக்கச்சக்கமா இருக்கும், அது இவ்வளவு பெருசா இருக்கும் பர்ஸ். ஸோ அது ரொம்ப வருஷமா இருக்கும் அந்த இது. ஸோ சேர்ந்து வரும். இப்போ அந்த மாதிரி பர்ஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பயங்கரமா எஃபெக்ட் பண்ணும். நான் சில பேர் சொல்லுவாங்க, நான் தூக்கி வச்சிருவேன், நான் உட்காரும் போது வச்சிருவேன் அப்படின்வாங்க. உட்காரும் போது வச்சாலும் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour ஏதாவது ஒரு சேர்ல உட்காந்தா பிரச்சனை. 1/2 hour போதுமே கெடுறதுக்கு. இப்போ சரி பண்றதுக்கு 1/2 hour தான் ஆகுதுன்னா கெடுறதுக்கும் அதே டைம் போருமே. ஸோ அதே மாதிரி டெய்லி வச்சுட்டு இருந்தோம்னாக்கா அது அவ்வளோ அப்படியே மெயின்டைன் ஆகும்ல. அது கெட்டு போனது இன்னும் மெயின்டைன் ஆகினே இருக்கும், அவ்வளவுதான். ஸோ அதை எப்பனா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஏதாவது வெயிட்டா ஏதாவது தூக்கும் போது ட்ரிகர் ஆயிடும். உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த வெயிட் தூக்குனதுனால தான் எனக்கு வந்துருச்சு, அதுதான் வேற. பண்ண தப்பு வேற. அதுதான் நிறைய பேருக்கு வந்து இப்ப வண்டி ஓட்டும் போது இந்த பள்ளத்துல இது எஃபெக்ட் ஆகும். அப்போ இவங்க நினைச்சுப்பாங்க வண்டி ஓட்டுறதுனால தான் எனக்கு வந்தது. ஆக்சுவலி வண்டியில ஒண்ணுமே இல்லை. வண்டியெல்லாம் நல்ல டிசைன். இப்போ பாத்தீங்கன்னா நிறைய வண்டியில பட்டக்ஸ் மேல இருக்கும், முட்டி கீழே இருக்கும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த வண்டி பாத்தீங்கன்னா காரை கூட நீங்க சீட்டை ஏத்திக்கலாம். இப்ப கார்ல கூட நீங்க உட்காரும் போது நல்லா கீழே பில்லோல கார்ல நம்ம அடியிலலாம். ஆனா இப்போ நிறைய பேர் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் வருவாங்க, ஆட்டோமேட்டிக் கார்ல ஒரு கால் ஃப்ரீ, கிளட்ச் அமுக்கிற வேலை இல்லை, அந்த காலத்துக்கு அடியில விட்டுறான். பயங்கரமா அது இன்னும் பெரிய பிரச்சனையாகும். அது வந்து என்ன ஆகும், கார்ல எல்லாம் போகும்போது வைப்ரேஷன் நிறைய இருக்கும். இப்போ இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா சிமெண்ட் கான்கிரீட் பாத்தீங்கன்னாக்கா அதை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு இல்லை, அது வந்து ஃபேர்ம் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு வைப்ரேட்டர் போடுவாங்க. நீங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்களுக்கு நல்ல அந்த வைப்ரேட்டர் போட்டோம்னா அந்த வைப்ரேட் ஆகும், அப்படியே பிடிச்சிட்டு வரும் க்ளோஸா. அந்த மாதிரி நம்ம உடம்பும் கார்ல எல்லாம் போனோம்னா, வண்டியில போகும்போது டிராவல் பண்ணும்போது வைப்ரேஷன் இருக்கும். இந்த பஸ்ஸோட வைப்ரேஷன், காரோட வைப்ரேஷன், இந்த வைப்ரேஷன் அதிகமாக இன்னும் மசில்ஸ் எல்லாம் ஃபுல்லா டைட் ஆகிடும், இன்னும் ஜாஸ்தி பிரச்சனையா தெரியும். ஸோ டிராவல் பண்ணிட்டு வந்தால் யூஸ்வலாக நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த உட்கார ஸ்டைல் வந்து அவ்வளோ முக்கியமான இது இம்பார்ட்டன்ஸ். சார் அதே மாதிரி இப்போ எல்லாருமே கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயம் பார்த்துட்டோம், படிச்சுட்டோம்னு நீங்களே நம்மளாலே டாக்டரா உணர்ந்துக்கிறது. இப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னீங்களே, பேக் பெயின் இருக்குன்னா ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஆயின்மெண்ட் ஏதாவது ஒன்று போட்டிருப்பான், அவனுக்கு அந்த டெம்பரரியே கிளியரா இருந்திருக்கும். உடனே யாராவது பேக் பெயின் சஜஸ்ட் பண்றது, இது போட்டு சரியாயிடும் அப்படின்னு ஒரு டெம்பரரி ஒரு சின்ன ஒரு இது மட்டும் பார்த்துக்கிட்டு நிறைய விஷயங்களை அசால்ட்டா விட்டுறாங்க. அந்த மாதிரி இது ஏதாவது பார்த்துருக்கீங்களா? சரி, அப்படி பார்த்தோம்னாலே இப்போ நம்ம இப்போ யூடியூப் சரி, இன்ஸ்டாகிராம் எக்கச்சக்கமான உங்களுக்கு பேக் பெயின்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணு, அந்த எக்ஸசைஸ் பண்ணு, இது பண்ணா இது சரியாயிடும், இந்த ட்ரிங்க் குடிச்சா இது சரியாயிடும். அப்படிதான் எல்லாமே ஒரு மருந்து ரிலேட்டடாகவும் இருக்குல்ல, எக்ஸசைஸ் ரிலேட்டடாகவும் இருக்கு. நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சரை சரி பண்ணு. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல தான் பிரச்சனை. ஸ்ட்ரக்சரை சரி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா சரியாயிட போகுது. ஸோ நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணா நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்லலை.
இப்போ நிறைய பேரை பார்த்தோம்னா நீ இந்த எக்ஸசைஸ் அந்த எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. அவனுக்கு அது செய்ய முடியாது. செய்ய முடிஞ்சாதான் அவனுக்கு அந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆ, ஆ. இப்போ நீங்க வந்து இதுல ஷார்ட்ஸ்ல எல்லாம் காமிப்பாங்க, இந்த எக்ஸசைஸ் பண்ணும், ம், இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. அவனால கையே தூக்க முடியல. பின்ன எப்படி பண்ணுவான்? ம், ம், ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதை சரி பண்ணணும். ப்ளஸ் இன்னொன்று நிறைய இது ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் போனோம்னா அவங்க சொல்லுவாங்க கீழே குனியக்கூடாது, ம், முட்டை மடக்கக்கூடாது, எதுவுமே இது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த இதில் அவன் அப்படியே வச்சிருப்பான். ம். அது இன்னும் பிரச்சனை ஜாஸ்தி ஆகிடும். ஸோ பேசிக்காக நம்மக்கிட்ட யாரோ ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்கனாக்கா அவங்க எல்லாமே நார்மல் ஆகணும்னு சொல்லி தானே வராங்க. எக்ஸாக்ட். ஸோ என்னோட எய்ம் என்ன இருக்கும்னாக்கா அவங்கள திரும்ப எல்லாத்தையும் செய்ய வைக்கணும். அவங்கள பழையபடி பொசிஷனில் எல்லாம் செய்ய வைக்கணும். இப்போ நிறைய பேருக்கு சொல்லுவாங்க படி ஏறக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ படி ஏன்னா அவன் வீடு 2ஆம் ஃப்ளோரில், வேற வழி செகண்ட் ஃப்ளோரில் இல்லையே. இருக்கும், ஆமா, ஓன் வீடாக இருக்கும். ஆமா. அவன் வீடு இருக்க முடியுமா? அவன் 2 படி ஏறியா ஆகணும். ஆமா, ஆமா. அப்போ அவனுக்கு சரி பண்ணி நீ படி ஏற வை. ம், அதுதான் நம்ம எய்ம். இன்னொன்று நிறைய பேருக்கு இந்த முட்டு வலி இருக்கிறதுனால இந்த முட்டு வலி, இடுப்பு வலி, வண்டி ஓட்டக்கூடாதுன்னு ஆமா, ஆமா. அவன் ஒரு சேல்ஸ்மேனாக இருப்பான். இல்ல ஏதாவது சேல்ஸ்மேனுக்கு எப்படி வண்டி ஓட்டாமல் இருக்க முடியும்? ஏதாவது ஆமா. அவன் வண்டி ஓட்டினா தான் அவனுக்கு அவனோட லைஃப். இப்போ நம்ம எதுவுமே அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது அப்படின்றதில்ல. நம்ம உடம்பு வந்து எல்லாம் செய்யறதுக்கு தான் ரெடி. ம். நம்ம கடவுள் வந்து நம்ம ஸ்பைன் அந்த மாதிரி டிசைன் டிசைன் பண்ணி பண்ணிருக்காரு. வச்சிருக்காரு. உடம்போட ஃபவுண்டேஷன் மட்டும்தான் நம்மளால மாற்ற முடியும். நம்ம உடம்பே பிளாஸ்டிக்னு சொல்லுவோம். ம். எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். அது எப்படி வேணாலும் மாறிடும். பிரெயின் நம்ம மைண்டையும் மாற்றலாம், நம்ம உடம்பையும் மாற்றலாம், எல்லாம் மாற்றக்கூடிய ஒரே ஒரு இதுனாக்கா நம்ம உடம்பு தான். ஸோ கடவுளோட அமைப்பிலே இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டுன்னு இது 100% கரெக்டுன்னு ஒத்துக்கலாம். ஓகே. ஸோ இது எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். சிறப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து முதுகு வலி அப்படின்ற மாரி ஒரு விஷயத்துக்கு வராங்கன்னு வைங்களேன். ஆனா ஆக்சுவலா நீங்க அவர ட்ரீட் பண்ணும்போது அவருக்கு முதுகு வலி இருக்கும். ஆனா முதுகு வலிய விடவே கழுத்து வலி இருக்கும். ஆனா அவங்களுக்கு அது தெரியாது. முதுகு இது மாரி தப்பா வந்து சொல்லி உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வருவாங்க. இப்போ அவங்களுக்கு வரும்போது நீங்க அத மட்டும் நிவர்த்தி பண்ணுவீங்களா? இல்ல நீங்களே தெரிஞ்சுட்டு ஃபுல்லா ஸ்ட்ரக்சர் பண்ணுவீங்களா? இப்போ பேசிக்காக பார்த்தோம்னா நம்ம அதான் சொன்னேன்ல, இந்த 3 டைமென்ஷனல் ட்ரீட்மெண்ட். ஆ. ஸோ இது 3 வகையாக நம்ம பண்ணால் தான் இது சரியாகும். அதுக்கு தான் நான் நிறைய பேரை சொல்லுவேன். அட்லீஸ்ட் ஒரு 2, 3 வாட்டி இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும். நிறைய பேருக்கு ஒரே டைமில் நல்லா இருக்கும். ஆனால் திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு பிரச்சனை வரும். ம். ஸோ இது பர்மனெண்ட்டாக நீங்கள் சரி பண்ணால் அட்லீஸ்ட் இந்த 2, 3 வாட்டி பண்ணணும். ம். ம். பண்ணால் இது வந்து பக்காவாக உங்களுக்கு 3 டைமென்ஷனும் கரெக்டாக மேட்ச் ஆகும். இது 3 டைமென்ஷன் என்ன பேசிக்காக வாதம், பித்தம், கபம். ம். ம். இது 3 நம்ம உடம்புல பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஏதாவது கொஞ்சம் அதிகமானாலும் வேற எல்லாம் கொஞ்சம் தான் இம்பேலன்ஸ் ஆகும். ஸோ இதை நம்ம க்ளீனாக பேலன்ஸ் பண்ணலாம். நம்ம உடம்புல இது 3 தான் நம்ம மெயினாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது 3 கரெக்டாக நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா நிறைய விஷயம் சரியாயிடும். ஓகே சார். இப்போ ஒரு ஒரு பிழை இருக்கும். நம்ம அதுதான்னு தெரியாம நம்ம வேற ஒண்ணு நினைச்சு நம்ம இதனால தான் எனக்கு பெயின் வந்துச்சு நம்ம நினைப்பேன்னு நீங்க சொன்னீங்க. அத வச்சு நான் கேட்கிறேன். இப்ப எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உட்கார்ந்து நம்ம சாப்பிடுறோம். எனக்கு கீழ உட்கார்ந்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு இருக்குன்னு வைங்களேன், எந்திரிக்கும்போது கால் மரத்துக்கும். அடடா! என்னடா பண்றோம்? நான் என்னடா பண்ணேன் அப்படின்ற மாரி இருக்கும். அப்புறம் எந்திரிக்கும்போது படக் 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 படக்குன்னு அப்படின்னு கால்ல முட்டியிலிருந்து சவுண்ட் வரும். இது எதனால வருது? இது ஆரம்பத்துல இருந்தே எனக்கு இருக்கு. என்ன மாரி நெறைய பேருக்கும் இருந்திருக்கும். அது கொஸ்டின் மார்க் வருதுல்ல. இதுக்கு நிவர்த்தி இல்லையா? அதுதான் இதோட ஃபர்ஸ்ட்டு நம்ம எது எடுக்கணும்னாக்கா, நீங்கள் உட்கார போஸ்டர். ஆ. நீங்கள் நார்மலாக எப்படி உட்காருறீங்க, இப்போ சோஃபாவில் உட்காரும்போது எப்படி உட்காருறீங்க, ம். ம். அதுதான் இங்கே வந்து ம். ம். முக்கியமாக நிற்கும். ம். ஸோ அதுதான் உங்கள் ஹிப்பை வந்து மேலே கீழே ஆக்கியிருக்கும். ஸோ ம். நம்ம அந்த இதில் உட்காரும்போது, சாப்பிட்றதுக்கு உட்காரும்போது கூட எப்படி உட்காரோம், ம். ப்ளஸ் சப்பளம் போட்டு உட்காந்தாக்கா நல்லது தான். ம். ம். கொஞ்சம் கொஞ்சம் உட்கார சரியாகும். இப்போ என்னன்னாக்கா அந்த இடத்துல ஒரு பிளாக் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல ஒரு சைடு மறந்து போறது கால். ஆக்சுவலி நம்ம இந்த மாதிரி சப்பளம் போட்டு உட்காந்தா எதுவுமே ஆகாது. ஆ. ஆ. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம், முதல்லலாம் சப்பளங்கால் போட்டு உட்காந்தோனாக்கா அந்த பலகை வச்சு உட்காருவோம். ஆ. கீழ அந்த பலகை. பலகை போட்டு உட்காந்தா உங்களுக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா எகைன் நான் சொன்ன சிஸ்டம் பட்டெக்ஸ் மேல இருக்கு. பட்டெக்ஸ் மேல வந்துரும், முட்டி கீழே வந்துரும். அப்போ ஓகே. உங்களுக்கு பிளட் ஃப்ளோ கரெக்ட் ஆயிடும். இந்த பிளட் ஃப்ளோ எப்போ நீங்க எஃபெக்ட் பண்றீங்களோ அப்பதான் இந்த பிரச்சனையே. சோ நம்ம முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் இல்ல. அப்பவே கரெக்ட்டா தான் எல்லாமே கரெக்டா சொல்லி வச்சிருக்காங்க. ஆ. ஸோ இந்த முட்டுக்கு ஸ்பெசிஃபிக்கா என்னன்னாக்கா, முட்டை நல்லா மடக்கணும். ஆ. எந்த அளவுக்கு அதை மடக்குறோமோ அந்த அளவுக்கு அது லூப்ரிகேஷன் வரும். ஆ. ஆ. அதை நீங்க மடக்காம விட்டீங்கன்னாக்கா, அது நம்ம உடம்பு சொல்லப்போனா நம்மளோட ரொம்ப புத்திசாலி.
ரொம்ப புத்திசாலின்னாக்கா என்ன சொல்றது, கவர்மெண்ட் ஆஃபீஸ்லலாம் எப்படி வேலை செய்வாங்கல்ல, ஆமா. கரெக்டாக டைமுக்கு அந்தந்த டைமுக்கு பங்க்சுவலா இருக்கணும். பங்க்சுவலாக, அந்த மாதிரி தான் நம்ம உடம்பு. இப்போ இந்த ஆள் இந்த முட்டியை யூஸே பண்ணுறதுலாம் அதோட மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி பண்ணாது. ம், ம், இவன் தான் யூஸே பண்ணுறதுல நேரத்துக்கு அதுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணும். True. அது வேற வேலையை பார்த்துரும். ம், இப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது தான் அதை மெயின்டைன் பண்ணும். ம், ஓ இவன் யூஸ் பண்ணுறான். ஸோ நம்ம உடம்பு வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட். நம்ம எது யூஸ் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி அதை கரெக்டாக. இப்போது நம்ம உடம்புல இன்னொரு ஃபீச்சர் இருக்குது, இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போது நான் இப்படி உட்காடுறேன்னு வச்சுக்கோங்க, ம். ஒரு ½ அன் ஹவர் உட்காடுறேன்னா இதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிடும். அந்த ஓ கிராவிட்டி ஓ ஓகே. கிராவிட்டி இதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிடும். நான் டெய்லி ஒரு 1 ஹவர் இப்படியே உட்காந்துருக்கேன்னாக்கா இது வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் போட்டுரும். சரி. நாக்கா இது இவன் டெய்லி இப்படி தான் உட்காடுறான், அது திரும்ப திரும்ப அந்த மாதிரி போட்டுட்டு இருக்காது, ஓகே. மாத்திட்டு இருக்காது. அது என்ன பண்ணும், இந்த இந்த இடத்தெல்லாம் ஹார்ட் பண்ணி விட்டுரும் மசில்ஸை. ஓகே. இவர் நிறைய அதுக்கேத்த மாதிரி உதவி செய்யும். அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி வச்சிரும், திரும்ப அப்படியே உட்கார வைக்கும் நம்ம உடம்பு. Okay. நீ அந்த மாதிரி செட் ஆயிருக்க, உட்காரு. அப்போ இந்த மாதிரி உட்காந்தா நல்லா இருக்கும். திரும்ப அவன் நார்மலாக உட்காந்தா வலிக்கும், அதனால அவன் அப்படியே உட்காந்துருவான். ஸோ அந்த மாதிரி அவனை ஹேபிச்சுவலாக பண்ணிடும். நம்ம உடம்பு வந்து ரொம்ப புத்திசாலி. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு, சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த இடத்துல பார்த்தா ரஃப்பாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். எதனால அங்கே மசில் டைட் ஆச்சுன்னே தெரியாது. இப்போ மசில் ஹார்ட்னஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இடத்துல ஏன் மசில் ஹார்ட்னஸ் வந்தது? ஏன்னா உடம்பு அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கு ஏதோ. ஸோ இது மாதிரி தான் நமக்கு நிறைய வேரியன்ஸ் வரும். ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு உட்கார்ற ஸ்டைல்னால ஒரு ஒரு பிரச்சனை வரும். படுக்கிற ஸ்டைல்னாலே நிறைய பேருக்கு ஒரு ஒரு பிரச்சனை வரும். ஸோ இதெல்லாமே வேரி ஆகினே இருக்கும். அதுக்கு தான் நம்ம எதுவுமே நிரந்தரமாக ஒரே இது பண்ணக்கூடாது.